காஞ்சி பெரியவர் மகிமையை சொல்லும் சம்பவங்களோடு மதுரை அனுஷத்தின் அனுக்கிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். இன்றைக்கு மகாபெரிவா மகிமை என்ற தலைப்பில் ஒரு சில செய்திகளை நாம் அனுபவிக்க இருக்கிறோம். நடமாடும் தெய்வமாய் விளங்கி நானிலத்தில் உள்ளவர்களையெல்லாம் நல்வழிப்படுத்திய காஞ்சி மாமுனி உமாச்சி தாத்தா மகாபெரிவா என்று எல்லோராலும் அன்பாக அழைக்கப்படுகிற அந்த மாமுனிவரின் அருள் இந்த நாள் இனிய நாள் என்பது போல இன்றைக்கு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு திருநாள். இந்த திருநாளிலே மகாபெரிவாளை சிந்தித்து நாம் வாழ்க்கையில் வளம் பெற வேண்டும் என்பதற்காக பொதுவாக மடத்திற்கு வருகிறவர்களுக்கெல்லாம் மகாபெரிவா அன்றைக்கு தமிழ் புத்தாண்டன்று அன்றைக்கு காலனா கொடுப்பாராம். வரவா எல்லாருக்கும் ஒரு காலனா கொடுத்து ஆசீர்வாதம் செய்து, அதுவும் குறிப்பாக புத்தாண்டன்றைக்கு, அதுவும் தமிழ் புத்தாண்டு அன்றைக்கு நிறைய மடத்து பக்தர்கள், மகாபெரிவாளுடைய விசுவாசிகள், காஞ்சி மடத்தினுடைய விசுவாசிகள் காஞ்சிபுரம் சென்று மகாபெரிவாளிடத்திலே நாம் நமஸ்காரம் செய்து அவருடைய அருளுரையை ஆசி உரையை பெற வேண்டும் என்று ஒவ்வொரு ஆண்டும் மகாபெரிவா இருந்தவரை எல்லோரும் மடத்திற்கு சென்று பெரிவாளை தரிசிப்பது வழக்கம். அதே போல் இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு பெரியவா இன்றைக்கு நம்மிடத்திலே இல்லை என்றாலும் நாம் மகாபெரிவாளுடைய அதிஷ்டானம் இருக்கிற காஞ்சிபுரத்திற்கு சென்று மகாபெரிவாளுடைய அதிஷ்டானத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து, எப்படி நம்முடைய வைணவ சம்பிரதாயத்தில் தண்டம் சமர்ப்பித்தல் என்று சொல்வார்கள், அந்த அடிப்படையில் தண்டம் சமர்ப்பித்து மகாபெரிவாளுடைய ஆசியை என்றைக்கும் நாம் பெற வேண்டும். இன்றைக்கு வாய்ப்பு இருக்கிறவர்கள் இன்றைக்கு காஞ்சிபுரம் சென்று மகாபெரிவாளுடைய அதிஷ்டானத்திலே சென்று வழிபட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காஞ்சி மடத்தில் தமிழ் புத்தாண்டு அன்று ரொம்ப அற்புதமாக ஏற்பாடுகள் எல்லாம் நடைபெற்று முறைப்படி அங்கே பூஜைகள் எல்லாம் தினந்தோறும் சந்திரமௌலீஸ்வர பூஜை நடந்தாலும் அன்றைக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம். வாய்ப்பு இருக்கிறவர்கள் அங்கு செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மகாபெரிவா சொன்ன அந்த பிடியரிசி திட்டம், யாவருக்குமா முன்னும்போது ஒரு கைப்பிடி என்று சொல்வார்கள். அந்த அடிப்படையில் அவர் தினந்தோறும் மகாபெரிவா தன்னுடைய பக்தரிடத்திலே ஒரு பிடி அரிசி வைத்து சேகரித்து வைக்க வேண்டும். அதே போல் அதிலே ஒரு காலனா போட்டு வர வேண்டும். இந்த அரிசியை விளக்கெரியாத கோவில்களுக்கு சென்று ஒரு நாள் பிரசாதம் போடக்கூட முடியாத கோவில்களுக்கு சென்று இந்த அரிசியை கொடுத்து அவரிடத்தில் அந்த கோவிலுக்கு பாழடைந்த கோவிலாக இருந்தாலும் சரி, விளக்கெரியாத கோயிலாக இருந்தாலும் சரி, அங்கு ஒருவேளை விளக்கெறிவதற்காக அந்த அரிசியையும் பணத்தையும் கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று அடிக்கடி மகாபெரிவா அவர்கள் சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு. இந்த தினத்தில் நாம் ஒவ்வொருவரும் மனதுக்குள்ளே ஒரு சூளுரையை எடுத்துக்கொண்டு மகாபெரிவா தெய்வத்தின் குரலில் உபதேசித்த சிந்தனைகளை எல்லாம் நாம் மனதிலே வாங்கி கொண்டு அவர் சொன்ன அருள் மொழிகளை எல்லாம் மனதிலே இருத்தி கொண்டு நம்மால் முடிந்த நல்ல காரியங்களை நாம் அனைவரும் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நான் ஒரு செயலை செய்கிறேன் என்கிற மமதை எண்ணம் போய்விட்டால் அதுவே பகவானுக்கு செலுத்துகிற நமஸ்காரம்தான் என்று மகாபெரிவா சொன்னதாக ஞாபகத்தில் இருக்கிறது. அந்த அடிப்படையில் சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷம் அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதுதான் என்பதைப் போல இந்த தமிழ் புத்தாண்டு தினத்தில் நாம் இன்றையிலிருந்து ஒரு நல்ல காரியத்தை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையிலே நாம் செய்ய வேண்டும் என்று மனதிலே தீர்மானித்து கொண்டு நாம் ஏதேனும் ஒரு நல்ல செயலை வாழ்க்கையில் செய்தால் அதுவே நம்முடைய மகாபெரிவருக்கு செலுத்துகிற ஒரு அஞ்சலியாக இருக்க முடியும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு தினத்தில் அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு காஞ்சி மாமுனிவரின் அருள் வழியிலே நாம் அனைவரும் நடப்போம் என்பதை தெரிவித்து கொண்டு, அப்படி நடந்தால் வாழ்க்கை வளம் பெறும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.
காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம்.